எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிலோய செல்வம் உயர்கின்ற செல்வபாடமே சித்தம்பலமையே செல்வம் கடலேற்றும் செல்வம் செல்வமே. நன்றி சார்ந்த பெரியவர்களே, எல்லா திருக்கோயில்களிலும் ஒளி தீபம் எங்கும் பேரொழியாய் மன்னி பொழிந்து எங்கும் பிரகாசமாய் ஒளி விளக்கமாய் எல்லா வளங்களும் நிறைய வேண்டுவதாய் இறைவனை பிரார்த்தித்து இங்கே திருவிளக்கை மங்களமாக இங்கே திருவிளக்கை ஏற்றி வழிபாடு செய்கிறார்கள். இல்லக விளக்கது இருள் எடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, சொல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே என்று நமசிவாய பெருமானை வணங்கி இந்த கோயிலை வைத்துக் கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இந்த தீப ஒளி பிரகாசத்தை எங்கும் பொங்கியல் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் இடையவளாரை வளர்ந்து கொண்டிருக்கின்ற அருணாசலையா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, ஆலய பாதுகாப்பு செல்வன் அவர்கள் அவருடைய துணைவியார் மற்றும் பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த திருவிழாவை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எல்லா வளங்களும் எல்லா மேன்மைகளும் எல்லா சிறப்புகளும் எல்லா பதவிகளும் எல்லா விளக்கங்களும் எல்லா வளங்களும் என்னென்றைக்கு மன்னிப்புரிய வேண்டும் என்று நான் அமுதேஸ்வர பெருமானை திருவடித்தாழ்வாளரை போட்டு வணங்குகிறேன். இந்த சுடர் என்பது ஒரு ஒளி தீபம் ஜோதி, அதில் எல்லாம் அடங்கியிருக்கு. சுடரே சிவபெருமான். சுடர் இருக்கு பாருங்க, அது சிவபெருமான். அதில் இருக்கிற சூடு இருக்கு பாருங்க, அது பராசக்தி. சுடரே சிவபெருமான், சூடு பராசக்தி. அந்த நுனியில செவப்பா இருக்கும். அந்த தீப விளக்கத்தினுடைய நுனி ஒரு இளஞ்சிவப்பாக தோன்றும். இடமார் கணபதியே செம்மை மகாவிஷ்ணுவில் இருக்கிறார். இங்கு இருக்கிற படவழியாக இருக்கிற வெளிச்சம் இருக்கு பாருங்க, அதுவே முருகப்பெருமான். அங்கே பாருங்க, முருகப்பெருமான் அங்கே அற்புதமாக வள்ளி தேவையான வீட்டு இருக்கிறார். சுடரே சிவபெருமான், சூடு பராசக்தி, இடமார் கணபதியே செம்மை, படருடையே கந்தவேளாகும் என்று கந்தபுராணத்திலே இதை பதிவு செய்கிறார். அதனால இந்த ஒரு விளக்கேற்றா எல்லா தெய்வங்களையும் வணங்கினதா அர்த்தம். அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கு ஒரு தெய்வம் தான் பாலித்தீசியம்னு அதை சொல்வார்கள். ஒன்றானவன் ஒரு இரண்டானவன் என்ற பாட்டெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அல்லவா, அது மாதிரி அங்கங்கே ஒரே தெய்வம் அங்கங்கே திருக்கோயிலோடும் எழுந்தருளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் விவரியில் போய் பிறவாமை நாம் போக்குகின்றோம் அவமே என்று இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். நாம வந்து அடிமுடி எழுதுவதற்காக எங்கேயோ போய் அலைஞ்சோமே, கிடைக்கலையே. பூமியில போய் பிறந்திருந்தா எல்லா சிவாலயங்களிலும் எல்லா திருக்கோயில்களிலும் இறைவன் எழுந்தருளி அருள்பாலிக்கிறான். செல்லவாசனுடைய பூசைகளை பகிர்ந்து அதையெல்லாம் நம்ம பூமிக்கு போய் பார்த்துருந்தாங்க எப்போ பார்த்துருக்கலாமே என்று பிரம்மா விஷ்ணுவும் ரொம்ப கலங்கி போனாரலாம். நம்ம எவ்வளோ காலம் விழாக்கிட்டோமே, பூமியில் பிறந்திருந்தால் திருக்கோயில்களில் எழுந்திருக்கின்ற சிவமூர்த்தங்களை எல்லாம் பார்த்து திரு அடிமுடியை நம்ம கண்டிருக்கலாமே. நடராஜ கோயிலுக்கு வந்தால் நடராஜா திருவடியை தூக்கியே காண்பித்துக் கொண்டிருக்கிறாரே, எளிமையாக பார்த்திருக்கலாமே என்று சொல்லி அவர்களெல்லாம் வருகிறதாக மாணிக்கவாசகர் சொல்வார். அதனால நமக்கு எல்லா சகல சௌக்கியங்களையும் தரக்கூடியது இந்த திருவிளக்கு வழிபாடு என்பது. ஒளி விளக்கு சோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே சிறுகுடர் பணங்களை உடந்தை பாதியே பரணே பால்குழு வெண்ணீற்றாய் பங்கைய தைனம் அலறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையுள் நிறைமலர் குறுந்த மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதலில் கரைத்தால் அறந்துவே என்றருளாயே என்று மணிவாசகன் பேசும். அதனால இந்த திருவிளக்கு என்பது எல்லா நலன்களையும் தரும். உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உலக வாழ்க்கையில் என்னென்ன சுகங்கள் என்னென்ன நன்மைகள் அடைய வேண்டும் என்று இருக்கிறதோ எல்லா சௌகரியங்களையும் தருக்கும். 16 பேர்கள் என்று சொல்வார்களே, எல்லாவற்றையும் தரும். அது மட்டுமா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வயதிலும் என்ன நல்ல கதைக்கு யாதமும் குறைவதை சாதனைகளை செய்யக்கூடிய. அதாவது பூம்பாவை என்ற பெண் இறந்து போனாள். அந்த பெண்ணுடைய எலும்பு சாம்பலை வைத்திருக்கிறார்கள். ஞானசம்பந்தர் அங்கே போய் வழிவிடுகிறார்.
வழிபடுகிற பொழுது ஒரே வார்த்தை சொன்னால் எலும்பு பின்னாடி தளத்தேன் தலைமுறையார் தையலார் கொண்டாடும் கார்த்திகை நாள் விளக்கீடு காணானே போதியோ என்று சொன்னோன்ன அந்த விளக்கீடு என்கிற வார்த்தையை கேட்டவுடன் எலும்பு பெண்ணாயிற்று என்கிற அதிசயம் நடந்தது என்கிற அற்புதங்களாக நடந்தது பார்க்கிறோம். அதனால நடக்க முடியாது என்று எல்லாரும் கைவிட்ட விஷயங்கள் கூட திருவிளக்கு ஏற்றுவதனால சாதனையாக நமக்கு வாய்க்கும், நன்மைகள் நடக்கும். அதனால திருவிளக்கு வழிபாடு என்பது திருவிளக்கு ஏற்றி ஒளிவெள்ளத்தை பரவ செய்வது என்பது எல்லாருக்கும். இது வெளிச்ச வேண்டாதவங்க யாருங்க? கிறிஸ்தவர்கள் சொல்வாங்களா? முஸ்லீம்கள் சொல்வாங்களா? வேற இருந்து மதத்துக்காரர்கள் எல்லாருக்கும் தேவை எதுங்க? வெளிச்சம், ஒளி. அதனால்தான் எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே என்று ஆதியும் மந்தம் இல்ல அரும்பெரும் ஜோதியாக இருக்கிற பெருமானை இங்கே சொன்னார்கள். அதனால்தான் ஆண்டுதோறும் திருவண்ணாமலையிலே ஒளித்தீபம் ஏற்றக்கூடிய மலைத்தீபம் ஏற்றுகிற அந்த வரலாறுலாம் நடக்கிறது. அதனால் தீப விளக்கம் காண எனக்கும் சீதள பந்தம் தருவாயே என்று அருணகிரிநாத பெருமான் திருப்புகழை சொல்கிறார். அந்த தீப விளக்கம் தான் உலகம் எல்லாவற்றையும் விளங்கச் செய்யும், நம் ஊரை விளங்கச் செய்யும், நம் வீட்டை விளங்கச் செய்யும், நம் குடியை விளங்கச் செய்யும், எல்லாவற்றையும் விளங்கச் செய்யும். இந்த விளக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரம், திருமண தடை நீக்கும் திருவிளக்கு வழிபாடு என்பது, திருவிளக்கு பூசுவது, திருவிளக்கை ஏற்றி வழிபடுவது என்பது திருமண தடை நீக்கும், புத்திர பாக்கியம் கொடுக்கும், வித்யாபிவிருத்தி என்கிற கல்வி விருத்தியை உண்டாக்கும், நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும், வேலை வாய்ப்புகளிலே பதவி உயர்வுகளை தரும், நோயற்ற வாழ்வை தரும். அதனால எல்லாவற்றையும் தரக்கூடிய திருவிளக்கு வழிபாட்டை இப்பொழுது இங்கே கமலீஸ்வரன் கோவிலில் தொடங்கி இருக்கிறார்கள். அதனால பெருமானுடைய திருவருள் எல்லாருக்கும் இன்னத்தைக்கு மன்னிச்சிறந்து விளங்குமாக என்பதாக அப்பெருமானை அவனருளாலே அவன்தால் வழங்கி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்ட வாசவர்கள், வாழி அவனை வணங்கும் குடிச்சென்னி, வாழி வாழி அவர் சீர்வாடு வாழ் என்பதாக போட்டு வழங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.